வெல்கம் சார். எஸ் சார். நான் பார்த்துக்கிறேன். டேய் வா. என்னடா சீஃப் கெஸ்ட் ரிசீவ் பண்ண யாரையும் காணோம்? டைரக்டர் அப்பவே உள்ள போயிட்டாரா சார்? அவன் இல்லடா சீஃப் கெஸ்ட். அப்போ அவருக்கு டாக்டரேட் எதுவும் தர போறோமா சார்? டாக்டரேட்டா? உன் டைரக்டர் இப்பதான்டா டிகிரியே வாங்க வந்திருக்கான். என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார் ஃபேமிலி சார். பாருடா பேசு சார். நான் டேய் வா வா. ஸ்டூடெண்ட்ஸ், இவனை டைரக்டராக தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு காலேஜில் டானாவே தெரியும். எப்பவுமே படிக்கிற 80% ஸ்டூடெண்ட்டை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இவனை மாதிரியும் 20% ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு இவன் என்னை யோசிக்க வச்சிட்டான். இன்னைக்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பல இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு இவன் ஒரு ஆரம்பம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வாடா வாடான்னு கூப்பிடுவேன், பிஸின்னு தட்டி கழிச்சிட்டே இருப்பான். அதான் இன்னைக்கு இப்படி வந்தாதான் டிகிரின்னு சொல்லி வர வச்சு உங்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் இவன் தான். வாடா பேசு. எனக்கு கிடைச்சதுலே பெஸ்ட் இன்ட்ரோ இதுதான் சார். காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சேட்டப் பண்ணுறது, கிளாஸ் கட் அடிக்கிறது, மார்க்கை மாற்றுறது, பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் நம்ம ஒரு டான் அப்படின்னு நினைப்போம். லைஃப்பில் தான் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அதில் ஜெயிக்கிறான்ல, அவன் தான் உண்மையான டான். சார் சொன்ன மாதிரி காலேஜில் எல்லாரும் என்ன டான் டான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி தான் நான் ஒரு டான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. உலகத்திலே யார் ரொம்ப பிளெஸ்டுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அமைஞ்சவங்க தான். அந்த வகையில் நான் ரொம்ப பிளெஸ்ட். படிக்கும்போது நம்ம வாத்தியாருங்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆகிடுவாங்க. எனக்கு அப்படி ஒருத்தர் தான் பூமி சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார்.